வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு சில உத்தரவு வந்து கொடுத்துருக்காரு. முக்கியமான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்கு உதவுங்க. ஏன்னா வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்காக ஒரு முகாம் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அந்த டைமை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது தொடர்பாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு நடக்க போகிற சட்டசபை தேர்தலில் தான் வந்து நாம் வந்து முதல்ல சந்திக்க போகிற தேர்தல். ஸோ வந்து அதை வந்து மனசில் கொண்டுக்கிட்டு இந்த தேர்தலை வந்து சவாலாக எடுத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் என்ன இன்னும் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காருன்னா, வாக்காளர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை நீக்குங்கள், அவர்களுக்கு பெயர் திருத்தம், முகவரி திருத்தம் மற்றும் வந்து எதுவாக இருந்தாலும் சரி முன்னின்று உதவ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இளைஞர்களான 18 வயது வந்து பூர்த்தி அடைந்தவர்களை வந்து வாக்காளர் பட்டியலில் இதுவரை இடம் பெறாதவர்கள், புதிதாக குடி வந்தவர்கள் என எல்லாரையுமே வந்து தரப்பினரும் பெயர்களை வந்து பட்டியலில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நபரின் பெயர் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருப்பவர்களின் பெயர் அதே அடையாளம் கண்டு நீக்க வந்து அதை வந்து இடத்துல வந்து மாற்ற வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் இருக்கும் பூத் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை விட்டு இடம்பெயர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாக்காளர் பட்டியலில் வந்து நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து நீக்கிக்கிட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த பூத்துக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து அந்த பேரை வந்து சேர்க்க சொல்லி வாக்காளர் பட்டியலில் சேர்க்க சொல்லி வலியுறுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பணியெல்லாம் நீங்கள் மேற்கொள்றதுக்கு வந்து இப்போவே தயாராகுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 4 தேதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன தேதிகளில் வந்து நீங்கள் வந்து போய் பதிவு பண்ணலாம் அப்படின்னா, ஓட்டர் ஐடி வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடக்க போகிற முகாமில் வந்து பதிவு பண்ணக்கூடிய தேதிகள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 16 நவம்பர் அண்ட் 17 நவம்பர் மற்றும் வந்து 23 நவம்பர் 24 நவம்பர் இந்த ஆகிய 4 நாட்களில் வந்து நீங்கள் போய் வந்து உங்களுடைய வாக்காளர் அட்டையை வந்து கொண்டு போய் காமிச்சு அதில் வந்து ஏற்றிக்கலாம், உங்களோட ஓட்டர் ஐடியை காமிச்சு அதில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சிறப்பாக வந்து இப்போ வந்து சில அறிவுரைகளை வந்து தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள் மேற்பார்வையில் வந்து தொகுதி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளை ஈடுபடுத்தி கொண்டு ஆட்டோ பிரச்சாரம் செய்வதுடன் நோட்டீஸ் விநியோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து மக்களிடத்திலே வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும். ஸோ பெரிய விழிப்புணர்வு வரும்போது எல்லாருமே தங்களோட ஓட்டர் ஐடியை கொண்டு போய் பதிவு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து முக்கியமாக வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான விழிப்புணர்வும் வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் வந்து தங்களோட பெயர் சேர்ப்பு இல்லை வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை திருத்துறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்களோ இந்த 4 தேதிகளில் வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த 4 நாட்களை வந்து பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளும் கூட. அவங்களோட என்ன பேர் திருத்தம் இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியில் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் சரி, இல்லை போய் சேர்க்கணும், நீங்கள் வேற இடம் பெயர்ந்தாலும் இதை வந்து இந்த 4 நாட்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.